ஃப்ரைட் ரைஸ்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ் தான். இதில் சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்றது ரொம்ப காரசாரமான ஒரு ஃப்ரைட் ரைஸ். நம்ம இங்கே சாஸு, ஃப்ரைட் ரைஸ் 2மே சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 10 நாட்டு மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 பெரிய தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா சுடு தண்ணியை இது கூட சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அந்த தக்காளியோட தோலை நல்லா பிரிக்க வரும். ஸோ இதை அப்படியே பிரிச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. தக்காளி அப்புறம் காஞ்ச மிளகாய் இது 2த்தையுமே சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு 2 டைம் செய்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். சாஸ் வச்சுக்க வேண்டாம், ஒரு டைம்லேயே காலியாகணும் அப்படின்னா தக்காளியில் 1 போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகாயில் கம்மி பண்ணிக்கோங்க. இது ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்குன்னு பூண்டு, அது கூட இஞ்சி சேர்த்துருக்கேன். பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து உங்களுக்கு வேணும்னா லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜார் அலம்பி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சின்ன சைஸ் லெமனில் ஒரு ஃபுல் லெமனையுமே இது கூட நான் ஜூஸ் போட்டிருக்கேன். வினிகர் இருக்குது அப்படின்னா வினிகர் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் பொதுவாக சுலபமாக இருக்காது அப்படின்றதுக்காக நான் லெமன் சேர்த்துருக்கேன். லெமன் இல்லைனா வினிகர் ஏதாவது ஒரு 3 போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா சேஷ்வான் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டையும் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட போட்டிருக்கேன். இதையுமே பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸை இது கூட சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா க்ரன்ச்சியாக குக் ஆகணும். கேரட் பீன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ சாதம் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேஷ்வான் சாஸை இது கூட சேர்த்துட்டு அதையும் கேரட் பீன்ஸோட நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்துருக்கிறேன். நான் சாதத்தில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு உப்பு வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா நல்லா சூப்பரான சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் முட்டை போட்டு செய்யணும் அப்படின்னா நீங்கள் சாப்பாடு போடும்போதே முட்டையை நீங்கள் ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பரான காரசாரமான சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.